ஹே காய்ஸ், ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக் அப்படிங்கிற கஃபே ரேசர் பார்த்தீங்கன்னா 125cc இந்தியாவில் அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,15,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸோட ரெய்டர் 125க்கும் ஹோண்டாவோட எஸ்பி 125க்கும் ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக் அப்படிங்கிற கஃபே ரேசர் என்ன ப்ரைஸில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கஃபே ரேசர் ஹீரோவோட இந்த பர்டிகுலர் பைக் டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா 2014 இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக் அப்படிங்கிற கஃபே ரேசர் ஸ்டைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் நிறைய பேருக்கு இந்த பைக்கோட டிசைன் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் தான் இந்த பைக்கில் ரைட் பண்ண முடியும். ஸோ 2 பேர் அப்படிங்கும் போதும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா சீட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும், கஃபே ரேசர் அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு சில ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ், டிசைன் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைனில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா இந்த கஃபே ரேசர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, லோ சேல் அப்படிங்கிற காரணம். அதே சமயம் அப்டேட்ஸும் கொடுக்க முடியல ஒரு ரீசனுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் திரும்பவும் இந்த 2024 அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் இந்த பைக் இந்தியாவில் 125cc லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,15,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அஃபோர்டபுள் பிரைஸ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக மைலேஜ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. 55 to 58 km/லிட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கை தான் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக் இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார் அண்ட் டார்க். எவ்வளோ பார் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12.6 ஹார்ஸ் பவரும் 12.9 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேசிவ் பார் அண்ட் டார்க் தான் 125cc நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் இந்த பைக்கில் ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கிடையாது. கொஞ்சம் ஃபார்வர்டில் லீனிங் பண்ணி தான் இந்த பைக்கை நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரியான பொசிஷன் இருக்க போகுது. ஸோ அது கஃபே ரேசருக்கே உண்டான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மைலேஜுமே 58 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 100 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் நமக்கு மோனோ ஷாக் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஷாக் அப்சர்வர் கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்கும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸில் தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டைமில் அதாவது 2024 லான்ச் பண்ணுறதுனால அலாய் வீல்ஸ் வருமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அலாய் வீல்ஸை விட ஸ்போக் வீல்ஸ் தான் அந்த ஒரு பைக் ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரியான லுக், ஒரு கஃபே ரேசர் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் கிட்டத்தட்ட அந்த RX 100 மாதிரியான ஃபீலை கொடுக்கும். ஆனால் சவுண்டு அந்த மாதிரி வராது. அதே சமயம் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் இதோட டிசைனாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய 125cc பைக்ஸோட லுக்ஸ் எல்லாமே ரொம்ப பழைய மாடலோட லுக்காக இருக்குது. அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 125cc ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக் அப்படிங்கிற கஃபே ரேசர் பைக்கை இந்த 2024 லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1,15,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக் அப்படிங்கிற கஃபே ரேசர் வந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் பைக்காக இருக்குமா? இந்த 2024 வர்த்தா இருக்குமா? ஆஸ் அ சப்போர்ட்டரா இல்லாட்டி நம்மளுடைய இந்தியன் பிராண்ட் இந்த மாதிரி ஒரு நியூ பைக் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.